வைக்கிறேன். பக்கத்துல எனக்கு புடிச்சு விடுறா புண்டவாய புடிச்ச நல்லா புடிச்சுக்கோ. ஏ பாபாடி ஓய் எனக்கு நடுக்கூது யாருதா? ஏ குளிர் ஜலமா இருக்குதா? ஆமாடா சிப்பு சிப்புன்னு குளிர் சிப்பு சிப்புன்னு அடிக்குதுடா. ஏ பாட்டி ஓ யாரு பேர் என்ன? அடே ஓய் அதை கேக்குறியா? ஏ பாபாடி ஓய் எந்த இடத்துல இருக்கிற? இங்கதான் பாட்டி சோத்தாங்கை பண்ணி நிக்கிற. எவத்து நிக்கிற? இவத்தி சோத்தாங்கை பக்கம். யாரு இந்த பக்கம் சொல்லுங்க. எவத்து தான் எனக்கு தெரியல. வயசான காலத்துல கண்ணுதான் தெரியல. அடி கரெக்டா அடிக்கிறீங்கப்பா. எனக்கு அடியில் இருந்து அடியில் நடுக்குதா? பாபாலு ஓய் ஏன்டா நீ நடுக்குற? எனக்கு கொஞ்சம் அப்படியே பார்த்ததுக்கு அடுக்குதாயா? எனக்கு தடி நல்லா டெம்பரேச்சர் ஆடாம இல்லையா? உன் கையை இதாயா இதாயா அது குளி கடப்பாரு குளி தோடுறியா? உட்கார வச்சது சரியா இருக்கு போல் இருக்கு. பாபாலே இப்பதான நடுங்கல அடியில கொஞ்சம் சூடு வச்சா சரியா போயிருக்கு. பாபாலே ஓய் இருந்தால் இருக்கட்டும். நாமளே பேசிக் கொண்டிருந்தால் நேரமாயிவிடாம். மௌரப்புடைய செம்பிலே நானாக பிறந்த அப்பர்களாம் பெண்ணாக பிறந்த தாய்மார்களாம் சிறியோர் பெரியார் மற்றும் மாநில மக்களும் இந்த சபையில வந்து நாடகத்தை காணுவதற்கலாம். இந்த மௌரப்புடைய சபைக்கு நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிக்கிறோம் என்று வணக்கம். வணக்கம். என்ன காரணம்? எல்லாம் நம்ம ஐயா நடராஜன் ஐயா இறந்து விட்டாருங்க. அதனால இந்த விட்டு தெய்வலோகம் மணந்து விட்டார். அப்படியா? கண்ணு தெரிஞ்சா காரியத்து கரெக்டா இருக்கிறாப்பா. ஏத்திராதாயா
நான் பெருமதிக்குரிய நான் நடராஜப்பா மாண்டுபடுது காரணமாக மகமார்களும் மக்கமார்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடகத்தை அறிவிட்டு செய்கிறாங்க. சரியா? இப்ப மௌனக்குடி சபையில இருந்தாலும் இப்படி மௌனக்குடி சபையில நடத்தி கொடுக்க நாடகம் என்ன அருமையான நாடகம். என்ன நாடகம்டா? குருபுத்திரன் வதை ராமர் பிறப்பு. ஆமா, இந்த நாடகத்துல யாரம்மா நான் வந்திருக்கும் போது நான் யாரும் தெரியுமா? யாரும் நடுக்காம என்னை பிடிச்சுடா. என்னை பிடிச்சோ கோபாலே கோபாலே ஓய் எங்கடா இருக்கிற? ஐயோ ஐயோ, நீ குச்சியில பிடிச்சிருக்கலாமே. இப்ப குச்சி முடியாது. ஐயோ அது புடி. யார் தெரியுமா? ஒரு இடத்துல நில்லு பாட்டி. அவத்தா இருக்கிற இங்கதான் நிக்கிறேன். நீங்க நில்லு கம்முனு விழுந்துடாது. இந்த ராஜ்சபைக்கு நான் வந்தபடியா யாரு? என் பேர் தான் குருபத்திரின்னு சொல்லுவாங்க. ஓ, நீங்க குருபத்திரியா? அம்மா ஆயா, நீ குருபத்திரியாக இருந்தாலும் நாடு நகரம் என்ன அடியம்மா? ஓய், நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? நீ எப்படிடா பிறந்த புண்டவாயிட? நானா? நான் 7.5 மாசத்துல பிறந்தேன். 7.5 மாசத்துல பிறந்தா நீ? ஆமா, ஒரு அப்பா ஒரு அம்மாக்கு பிறந்தேன். மித்தவங்கள எத்தனை பேருக்கு பிறந்தாங்க? யாருக்கு தெரியும்? அம்மா இருந்தாலும் நாங்களும் செட்டியார் குலத்துக்கு சேர்ந்தவங்க. ஓ, செட்டியார் குலத்துக்கு சேர்ந்தவங்களா? உண்மைதான். ஆனா பொண்ணு பொருளாம் காசு பொருளாம் வியாபாரம் செய்யக்கூடிய வேலையே எங்களுக்கு வேலை. ஓ, செட்டியார் குலம் உங்களுக்கு வந்து பொண்ணு பொருள் வியாபாரம் செய்யக்கூடிய வேலை. உண்மைதான். சரி, இப்படி சீரி சிறப்போடு பிறந்து வளர்த்தி நான் யாரும் மாறிட்டு தெரியுமா? யாரு?
நான் மாறிட்டும் ராத்திரிமா யார் பாட்டி எனக்கு புருஷ என்னடா ஆச்சு என்னடா உருண்டுது என்னடா உருண்டுது அட ஓபாலே என்னடா உருண்டுது எங்கடா ஒரு சத்தமாகுது எங்கடா ஒரு சத்தமாகுது ரே கோபாலு 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 எவத்தரா இருக்கிற கோபாலு 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 எவத்தரா இருக்கிற எங்க போற கோபாலு ஏடா உண்டாவா உருண்டுச்சு ஏடா குண்டாவல உருண்டுச்சு பூட 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 அட குண்டவன அந்த பூடை எடுத்து போட்டேன் எங்க போடியா வந்துச்சு பாபாலே எவத்தரா இருக்குது பாபாலே நம்ம அழிட்டு முன்ன ராத்திரிமா எனக்கு வாச்சது போல இந்த உலகத்துல யாருக்குமே வாச்சிருக்காது சரியா அப்படி இருந்தாலும் இந்த மாலிட்டும் ராத்திரிமா அந்த அனுப்புத்தரனை திருமணம் செய்து கொண்டேன் ஓ அனுப்புத்தரனை உண்மைதான் பாட்டி அனுப்புத்தரனை திருமணம் செய்திருந்தாலும் உங்களுக்கு எத்தனை குழந்தை பாட்டி செல்லத்துக்கு செல்லமாக பாசத்துக்கு பாசமாக வீரத்துக்கு வீரமாக ஒரே ஒரு மகனை நான் பெற்றெடுத்தேன் அவனுடைய பேருதான் குருபுத்திரன் ஓ அவனுடைய பேர் குருபுத்திரன் இப்படி சீரியத்திரப்போடு சந்தோஷமாக பெற்றெடுத்து ஆமாம்மா அவனுக்கோ தக்க பருவத்துல காலகாலத்துல ஒரு திருமணம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஆமா குணத்திலேயே சிறந்தவன் குணத்திலேயே சிறந்தவன் இந்த மாமியார் அத்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துல போய் பெண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணா நம்மள கண்களா பாத்துக்க மாட்டாங்க அதனால எங்க சொந்தத்திலேயே பார்த்து எங்க அண்ணன் மட்டும் பிள்ளையே பார்த்து சந்தோஷமாக கட்டி கொடுத்து விட்டோம். ஆனா எப்படி தெரியுமா எனக்கு வாச்சது பொழுது உலகத்துல யாருக்குமே மருமக வாச்சிருக்க மாட்டாங்க. மருமகளுக்கு மருமகள் வாயிலிருந்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பாவா உண்மைதான் எனக்கு மகள் வச்சது போல இந்த உலகத்துல யாருக்குமே வச்சிருக்காது. குணத்திலே சிறந்த குணவதி என்று சொல்லி மனம் எடுத்து கொண்டோம். உண்மைதான் இப்படி திருமணம் செஞ்சு பாபாலே அம்மா எங்களுக்கு கண்ணு எப்படி போச்சுன்னு தெரியுமா? எப்படி அம்மா போச்சு? இந்த பாலா போன கண்ணு எப்படி போச்சு தெரியுமா? எப்படி போச்சு? அது நெலுக்க எனக்கு அங்கமெல்லாம் பதறடி அம்மா.
என் கண்கள் எல்லாம் எப்படி போனது தெரியுமா? எப்படி போச்சுங்க? ஒரு நாள் நிலத்துல நானே கலவரு வியாபாரத்துக்கு போகும் பொழுது காத்து மின்னலாக வந்தது. வந்த உடனேயே என் கண்களில் இருந்த கண்களையும் பிடிக்க விட்டது. சகையா எனக்கு மட்டும்தான் கண்களை போச்சா? நம்மளுக்கு போனா போயிட்டு போகுது. சரி, நம்ம புருஷனால சந்தோஷமா இருப்பாங்கல்ல, இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அவரை போய் கேட்கும் போது, அம்மா உனக்கு போனது போனதே எனக்கு 2 கண்கள் போய்விட்டது அம்மா என்று சொல்லிவிட்டாரு. சகியா அப்படி கண்கள் போயிடுச்சின்னு சொல்றீங்களே, யார்தான் உங்களை பாத்துக்கிறாங்க? அம்மா ஓய், இத சொன்னா எனக்கு எவ்வளவு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து அவளே என் மகள் மருமகள் மட்டும் சொல்லவே மாட்டேன். அதான் மக எனக்கு வாச்சல போல இந்த உலகத்துல யாருக்குமே மருமக வாச்சிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் என்னை எப்படி ஒரு கண்ணியமே எப்படி காத்து வருதோ அது போல எங்களை பாதுகாத்து வராது என்னுடைய மகள். சரியா? சரிம்மா. மருமக மட்டும் சொல்ல மாட்டேன். என்னுடைய மருமகாகப்பட்டவள் மகள் மகளாகப்பட்டவன் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஒரு கண்ணியமே எப்படி காத்துருதோ அத போல பாத்துறாங்க. சரி, சரியா? ஆனா எங்களை பார்த்தது போல சரி இந்த உலகத்துல யாருக்கு பார்த்திருப்பாங்களா? எந்த மாதிரி இந்த உலகத்துல கேட்டு பாரு, கேட்டு பாரு. இதமா நீ தடுமாறிட்டு போனா ஏமா எந்த மருமகளும் இந்த மாதிரி பார்த்துருக்கிறாங்களா? சோறு தண்ணி ஆக்கி வச்சிருக்காங்களா? துணி துவைப்பாங்களா? மாமியார் மாமனார் தான் யாருக்கும் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அதனால இப்ப எனக்கு நினப்பு வந்துருச்சுடா. என்ன நினப்பு? என் புருஷகிட்ட போகணும். எந்த வயசுலயா? ஏன்டா புருஷகிட்ட போறியா? என்னைக்குமா என் புருஷன் மட்டும் நான் இருக்க மாட்டேன். என் புருஷன் என்ன விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? என்னைக்குமே என்ன பிரியாம சந்தோஷமா இருப்போம். இந்த வயசுல கூட சந்தோஷமாவா? எங்க போனாலும் தூங்கினாலும் ஒன்னாத்தான் தூங்குவான். சரியா? தின்னாலும் ஒரு வட்டல தான் தம்போம். தின்னாலும் ஒரு வட்டல தண்ணி ஊத்துக்கிறாலும் ஒரு இடத்துல ஒரே பாத்ரூம்ல. ஆமா. வாட்டர் குடிச்சாலும் ஆளுக்கு ஒரே கோட்டர் கட்டி கட்டி. பாபாலே எவத்தடா இருக்கிற பாபாலே கூட்டிட்டு புடிச்சிட்டு கூட்டிட்டு போகணும்ல. ஏய் என் புருஷன் எங்க இருக்கிறாரு? கூட்டிட்டு வா. ஆனா பாப்பாட்டி போலாம். என் புருஷனை கூட்டு வாடா. வா வா. அட எங்க சொல்லு தொலை சொல்லு தொலைடா. பாபாலே ஓய் சாமி பல்லோ சாமி நாதா புருஷன் எங்கடா? அத விடு. எங்கடா? அத புருஷன் போய் ஓடா அடடா. அட கூட்டிட்டு வாடா. இங்க நில்லு பாடி இங்க நில்லு இங்க இருக்கடா. அங்க கூட்டிட்டு வா. சட்டி வடிக்கிறியா? நாய் மாட்டமாலே இருக்குது. பால் படுத்துறானே. அடா. அரே நான்டா. கோபாலுக்கு மணி பிடிக்கிறானே. என்ன? வா பாடி கூட்டிட்டு வா சொல்லிட்டு போலாம். ஏய் என் பொண்டாட்டி எவ்வளவு இருக்கறா? வெட்டிக்குதா? அது எங்கடா போச்சு அதுக்குள்ள அந்த கிளவி? குன்ன பேதகி. இங்க தான நிக்க வச்ச. குன்ன பேதகி. சரி. பாட்டி. குன்ன பேதகி. இங்க வா பாட்டி. நாலு புடிச்சா எங்கடா என் புடிச்சுக்கறா? குன்ன பேதகி. வா வா. குன்ன பேதகி. குரல் வேறையா இருக்குது. எங்கதான் அந்த கழுத்து முண்டு போயிடுறாளோ தெரியல. என்ன விட்டு போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரு. அங்க போயிடாத. ஐயோ அங்க போயிடாத உளுந்துருவே. வந்துரு. எங்கடா பாபாலே? அட எங்கடா இருப்பாட்டு? அங்க எங்கடா இருக்கற? கிச்சிக்கு போறேன். இவன்லாம் இருக்கற. நிக்க மாட்டேன். வா. பாபாலே பாபாலே அடே வா. எங்க சுத்திட்டே கிடக்குற கண்டு தெரியாம. ஏடா எங்கடா இருக்கற? கரும்புடிச்சனாயே. நான் சொல்றதுல நிக்கிறேன். அட கூட்டி பத்தால கரும்புறா. வா வா வா. இரு
இப்படி ரெண்டு பேருங்க யாரோ புண்ட வயாச்சா யாயா இழுக்க முடியல இத இருக்குது ஏய் பாபால தடி விடுறா தடி விடுறா யார் தடி அங்க அடிங்கடா அந்த தடி வேணாங்க அட தடி விடுற புண்டவானே கையாடு மாணி கையாட தடி தடி விடம்மா அட தடி விடுறா ஏன் தடி விடுறா இந்த புடிய எங்கடா தடி ஐயோ ஐயோ சாமி மல்லிகை முல்லிகை வாச்சுக்கு மந்திரம் சொல்லப்பட்ட பல விதமான மலர்லாம் கொண்டு வந்து உங்க திருவிடலை குமித்து பன்னீர்களுக்கு பார்த்து கழுவி பட்டு புடவையால தொடுத்து மலையாகப்பட்டவள் அடிபடுகிறேன் பல்லாண்டு பல்லாண்டு பலவோடி 100 ஆண்டாக வாழ்ந்து